ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோயா பிரியாணி தான் செய்ய போகிறேன். 200 கிராம் சோயா எடுத்துக்கிறேன். அதில் சுடுதண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் இது ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 3 கிராம்பு. இது எல்லாத்தையும் நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது இன்னொரு மிக்சர் ஜாரில் 2 துண்டு இஞ்சி, ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பிரியாணி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், அந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கும் போதே அந்த தக்காளியும் நல்லா இதிலே வெந்துடும். இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர் சேர்த்துக்கலாம். இப்படி பிரியாணி மசாலாவை இந்த மாதிரி நம்ம பவுட்ரு பண்ணி அரைச்சி சேர்த்துறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் அப்படியே கொடுக்கும். இப்போ இந்த சோயா சங்க் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா இதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்ததும் உடனே கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூடவே 2 கப் அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். நான் பிரியாணி அரிசிலாம் எடுக்கலை, நம்ம நார்மல் வீட்டில் செய்கிற ரைஸ் தான் இது. நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், 4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைனாலும் இந்த டைமில் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு கல் எப்போவுமே ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் பிரியாணி வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டுடலாம். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், சோயா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் அப்படியே இருக்கும் இந்த பிரியாணியில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.